Vanakkam. Very good morning, very good evening to all. Jai Shri Krishna Guruji. Welcome to the Bhagavad Gita Satsang, the Song of Divine in Tamil. Om Shri Gurubhyo Namaha, Om Shri Ganeshaya Namaha, Om Shri Saraswataya Namaha, Om Shri Guru Dattatreya Namaha, Om Shri Mahalakshmi Namaha, Gurur Brahma, Gurur Vishnu, Gurur Devo Maheshwaraha, Gurur Sakshat Parabrahma, Tasmai Shri Guruve Namaha. So, இன்னைக்கு வந்து chapter 2 Sankhya Yoga, the yoga of knowledge. இன்னைக்கு verse 39 ல இருந்து ஆரம்பிக்க போறோம். That is Karma Yoga, the yoga of selfless action described. So, chapter 2 verse 39. Arjuna, this attitude of mind has been presented to you from the point of view of Jnana Yoga. Now, hear the same as presented from the point of Karma Yoga, the yoga of selfless action. Equipped with this attitude of mind, you will be able to throw off completely the shackles of karma. So, இங்க வந்து பகவான் என்ன சொல்றாருன்னா, அர்ஜுனா, இவ்வளவு வரைக்கும் நான் வந்து உனக்கு கத்து கொடுத்தது என்னன்னா, எல்லாமே ஞானம். நாலேஜ் கொடுத்துருக்கேன். அந்த ஞானத்தை யூஸ் பண்ணி நீ எப்படி யுத்தம் செய்யறது, உனக்கு ஒரு கர்மாவும் வரப்போறதுல, அப்புறம் நீ வந்து யாரை கொன்னாலும் அந்த அவங்க வந்து உடல்ல தான் நீ கொல்ல போற. நீ வந்து ஆத்மாவை வந்து கொல்லவே முடியாது. ஆத்மா நிரந்தரம் அப்படின்னு சொல்லி பகவான் இதுவரைக்கும் அர்ஜுனாக்கு சொல்றார். இப்ப என்ன சொல்றாருன்னா, இதுவரைக்கும் நான் கத்து கொடுத்தது உனக்கு என்னன்னா ஞானம் கொடுத்தேன். இனிமேல் நான் கத்து கொடுக்க போறது வந்து கர்ம யோகா. கர்ம யோகானா என்ன? நம்ம கர்மாவை செஞ்சு இந்த பாடி இருக்கு, அந்த பாடிக்கு உண்டான ஒரு டியூட்டி இருக்கு. டியூட்டினா கர்மங்கள் நாங்க செய்யணும். நீங்க வந்து மூச்சு விட்டா கூட ஒரு கர்மா தான் இல்லையா? அது கூட நீங்க மூச்சு விடுறீங்க, சாப்பாடு சாப்பிடுறீங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ உங்களுக்குன்னு ஒரு டியூட்டி இருக்கு. அந்த கர்மாவை வந்து நீங்க செஞ்சு அதுல வந்து ஒரு கர்மா கூட மீனிங் அந்த சின் அது அந்த அதுக்குண்டான அந்த கர்மா உங்களுக்கு ஆக போறதுல. கர்மானா என்ன? நான் வந்து இப்ப ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபாய் கொடுத்தா அந்த 10 ரூபாய் எங்களுக்கு திருப்பி வரணும். அது வந்து ஒரு கடன் இருக்கு இல்லையா? அது வந்து ஒரு ரீபேமெண்ட். கர்மனா என்ன? ஒரு ரீபேமெண்ட். அது நல்லதாவே இருக்கட்டும், இல்ல கெட்டதாகவும் இருக்கட்டும், ரெண்டுமே அது வந்து நமக்கு ஒரு கர்மா. அது வந்து எப்படின்னா, நம்ம பேங்க் அக்கவுண்ட்ல அப்படியே ஒரு டெபாசிட் மாதிரி சேர்ந்துட்டே இருக்கும். நீங்க நல்லது செஞ்சா அதுக்கு இன்ட்ரெஸ்டோட நல்லா உயர்ந்துட்டே இருக்கும். அது கெட்டது செஞ்சா கூட அதே அந்த இதுலயே நிறைய நீங்க சேர்த்து வைப்பீங்க இன்ட்ரெஸ்டோட. சோ அது வந்து என்னன்னா, அதை தீக்க தான் இந்த ஜென்மமே எடுக்கிறோம். இந்த ஜென்மம் எடுத்து அந்த கர்மாக்கள் தீக்கிறதுக்கு நாங்க வரோம். அது நல்லது கூட இருக்கட்டும், கெட்டது கூட ஆகட்டும். சோ அதனால வந்து நீ கர்மாவே செய்யாம எப்படி உன்னோட டியூட்டி கர்மா வந்து செய்யணும். ஆனா அது கர்மா வந்து அக்ரூ ஆகாது. அப்படின்னா என்ன? அந்த கணக்கு வந்து கிருஷ்ண பகவானோட புக்ல அங்க இது என்னது அந்த அக்கவுண்ட்ஸ் எழுதப்படாது. அது அப்படியே அவர் மைனஸ் பண்ணிடுவார். ஏன்னா நீங்க வந்து உங்களோட ஸ்வதர்மாவை பண்றீங்க. சோ அந்த டியூட்டி செய்யற சமயத்துல வந்து நீங்க வந்து நான் இது செய்யறேன், நான் செய்யறேன் அப்படின்னு நீங்க யோசிச்சு கூட செய்யல. இங்க ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. இங்க இப்ப நான் என்ன கத்து கொடுக்க போறேன்னா, now hear the same as presented from the standpoint of karma yoga, the yoga of selfless action. என்ன சொல்லிருக்காருன்னா, நீங்க கர்மா செய்யும் போது வந்து எதிர்பார்த்து நீங்க எதுவுமே செய்யக்கூடாது. சோ எதிர்பாராம உங்களோட டியூட்டி எல்லாம் நீங்க செஞ்சுட்டே போகிற பட்சத்துல உங்களுக்கு ஒரு கர்மா கூட இருக்க போறதுல, அதுல இருந்து ஒரு பாவம் கூட வர போறது அப்படின்னு சொல்றாரு. சோ equipped with this attitude of mind, என்னன்னா இந்த நாலேஜ வச்சுட்டு உங்க மனசுக்குள்ள பதிச்சுட்டு நீ வந்து யுத்தம் செஞ்சினா அதோட ஷாக்கிள்ஸ் த்ரோ ஆஃப் கம்ப்ளீட்லி த ஷாக்கிள்ஸ் ஆஃப் கர்மானா உனக்கு ஒரு கார்மிக் டெட் கூட கிடையாது. மீனிங் உன்னோட புக் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், உங்களோட கணக்கு வழக்குகள்ல ஒண்ணுமே இல்லை, அவர் அப்படியே மைனஸ் பண்ணிடுவார். அதுக்கு வந்து நீங்க திருப்பி இந்த ஒரு பிறவி எடுத்து வந்து திருப்பி யார் யாரோட நீங்க வந்து அந்த கணக்கு இருக்கோ அதெல்லாம் ஒண்ணுமே இருக்காது உங்களுக்கு. அதுதான் சொல்றாரு. அது வந்து நீங்க அப்படியே தாண்டிடலாம். ஆனா அந்த மாதிரி நீங்க வந்து ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க வேலை செய்யணும். எதுலுமே நான் இது செய்யறேன், ஏன்னா வந்து நான் வந்து இன்னும் இது என் பையனுக்கு செய்யறேன், இது என் பொண்ணுக்கு செய்யறேன், அந்த மாதிரி யோசிச்சு நான் தான் போய் வேலை செய்யறேன். அந்த வேலையோட அதோட இன்னும் அதுல இருக்கிற என்ன இருந்தாலும் நான் வேலை செய்யறேன் அப்படி நினைச்சாலே ஒரு தவறு. நான் வந்து கடவுள் எனக்கு இந்த வேலை கொடுத்திருக்காரு, நான் ஜஸ்ட் ஒரு சாதாரண டூல், என்னோட டியூட்டி நான் செஞ்சுட்டு போறேன். அதுல வந்து ஒரு
தப்பு இல்லாம நீங்க செய்யும் போது ஒரு கர்மாவும் உங்களுக்கு வர போறதுல. அதுதான் இப்ப சொல்ல போறார். அது வந்து விளக்கமா இப்ப வந்து பகவான் அர்ஜுனாக்கு அந்த நாலேஜ் கொடுக்க போறார். அது என்னன்றது பார்ப்போம். Chapter 2 verse 40. In this path of selfless action, there is no loss of effort, nor is there fear of contrary result. Even a little practice of this discipline saves one from the terrible fear of birth and death. ரொம்ப அழகா சொல்லிருக்கார். என்ன சொல்றீங்க? In this path of selfless action, there is no loss of effort. இந்த பாதையில நீங்க போகும்போது ஒரு சுயநலம் இல்லாம தனக்கு எனக்கு தான் செய்ய போறேன், இதுல இருந்து இந்த பலன் வரப்போகுது அப்படின்னு யோசிக்காம நீங்க வந்து ஒரு சுயநலமும் இல்லாம செய்யும் போது அதுல வந்து ஒன்னு லாஸ் ஆஃப் எஃபர்ட்னா நம்ம சிரமம் பட்டதெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு நினைப்போம் இல்ல, அந்த ஒன்னு கூட ஆகாது. அந்த மாதிரி அர்ஜுனா, நீ இந்த பாதையில போ, இந்த அட்ஜஸ்டி இத்துவும் நாலேஜ் போதும். இத மனசுல பதிச்சுட்டு நல்லா அப்படியே திருடமா இந்த நாலேஜ நீ வச்சுண்டு, இந்த ஞானத்தை நான் சொல்றத நீ வந்து அப்படியே உன் மனசுல வச்சுண்டு நீ செஞ்சினா உனக்கு உன்னோட சிரமம் நீ போடுற இல்லையா, அது வந்து ஒரு பைசாவும் அதுல நீ இழக்க மாட்ட. அடுத்தது என்ன சொல்றார்? nor is there fear of contrary result. இது எவ்வளவு அழகா இருக்கு. அது இல்லாம நீ வந்து பயப்பட கூட தேவையில்லை. இதுல இருந்து வேற விளைவுகள் வருமா? கான்ட்ரரினா நான் நினைச்சதுக்கு தவறா வேற ஏதாச்சும் ஒரு ரிசல்ட்னா என்ன? நாம வந்து இதுல தோத்து போயிடுவோம், நாம இதுல வந்து ஜெயிக்க மாட்டோம், அந்த மாதிரி ஒரு ரிசல்ட் நமக்கு வந்து எல்லாத்துக்குமே ஒரு பலன் எதிர்பார்ப்போம் இல்லையா? அது வந்து நீங்க வந்து விபரீத்தமா ஒரு பலனும் அந்த மாதிரி வராது உங்களுக்கு. அந்த பயம் கூட உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. எவ்வளவு சிம்பிளா இருக்கு. ஆனா நம்ம ஏன் செய்ய மாட்டோம்? ஏன்னா நம்ம மைண்ட்ல அந்த ஃபியர் எடுத்துட்டு வருவோம். ஐயோ இப்படி செஞ்சா என்ன ஆகும், இது செய்யறது சரியா? ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க இங்க. என்னன்னா பகவான் வந்து எது செஞ்சாலும் அவர் வந்து நம்ம நன்மைக்கு செய்யறாருன்றது நமக்கு இந்த மனசுக்கு புரியறது கிடையாது. நாம என்ன நினைப்போம்? நாம யோசிக்கிறது தான் சரி, நாம செய்யறது தான் சரி. ஆனா பகவானுக்கு வந்து நம்ம பாஸ்ட், பிரசன்ட், நம்ம ஃபியூச்சர் எல்லாமே அவருக்கு தெரியும். நாளைக்கு என்ன ஆக போறது, இன்னைக்கு என்ன ஆயின்னு இருக்கு, நம்ம கடந்த காலம் என்ன, அவருக்கு எல்லாமே தெரியும். நமக்கு அந்த ஞானம் கிடையாது. ஆனா அவருக்கு இருக்கே, அவருக்கு நம்ம ஃபியூச்சர் கூட என்ன ஆக போகுதுன்னு அவருக்கு ஆல்ரெடி விதிச்சுட்டார். ஆனா அந்த விதியை மாத்த முடியறது ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அந்த அத்தாரிட்டி இருக்கு, அந்த அதிகாரம் இருக்கு. அது வந்து பகவான் மட்டும்தான் உங்க விதியை மாத்த முடியும். நான் அதுதான் அடிக்கடி சொல்வேன். எல்லாரோட வாழ்க்கையிலும் லைஃப்ல வந்து உங்களோட வாழ்க்கையில ஒரு தடவை அந்த விதியை மாத்த கூட அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், எல்லாருக்கும் வரும். அந்த நேர்த்திக்கு நாம அந்த வர வாய்ப்பை யூஸ் பண்ணி பயன்படுத்தி நாம வந்து நம்ம லட்சியத்தை அடையணும். அட்லீஸ்ட் அது என்ன வேணா இருக்கட்டும், அந்த ஒரு சின்ன வாய்ப்பு தான் நமக்கு வேணும். கடவுள் வந்து எல்லா மனிதனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுப்பார். தன்னோட தப்ப திருந்தி ஒரு நல்ல பாதையில போறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு என்ன சொல்றது, அத வந்து ஒரு வாய்ப்பு, என்ன சொல்றது, சாரி அந்த வார்த்தை வரல எனக்கு கரெக்டா. அவர் என்னன்னா அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பார், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வரும் நமக்கு, அதை அவர் கிரியேட் பண்ணி கொடுப்பார். அந்த சமயத்துல வந்து அந்த வாய்ப்பை எடுத்துட்டு நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு கவலையும் கிடையாது. நீங்க வந்து மறுபிறவி திருப்பி எடுத்து இந்த கர்மாவை தீக்க வரணும்னு அப்படின்னு ஒரு அவசியமே கிடையாது. அது எல்லாமே அவர் தீர்த்துடுவார். அதுதான் இங்க சொல்றாரு அர்ஜுனா. So even a little practice of this discipline saves one from the terrible fear of birth and death. அதுதான் சொல்றாரு. இத்தனோண்டு ஒரு சின்ன விதத்துல நீ வந்து நீ தினமும் இத வந்து சாதனையா நம்ம சாதனை செஞ்சு டெய்லி நம்ம வாழ்க்கையில இதை வந்து பிராக்டிஸ் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஒரு பயம் தேவையில்லை. நீங்க திருப்பி மறுபிறவி எடுத்து அடிக்கடி வந்து போனோம் அந்த மாதிரி ஒரு பயமே உனக்கு வேண்டாம். ஏன்னா மறுபிறவி வந்து நமக்கு மனிதன் பிறவிதான் இருக்கணும்னு அது நிச்சயம் கிடையாது. ஏன்னா நீங்க என்னென்ன பாவம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு அந்த கணக்கு இல்லையா? நீங்க இறந்ததுக்கு அப்புறம் நீங்க பண்ண எத்தனை பாவமோ அங்க நீங்க அந்த என்ன சொல்றது மேல ஒருத்தர் கணக்கு வச்சிருப்பாரு கரெக்டா. அதுல வந்து அவர் பாப்பாரு நீங்க எத்தனை புண்ணியம் செஞ்சிருக்கீங்க, அதுக்குண்டான எவ்வளவு பாவம். சோ என்னன்னா நமக்கு கர்மா ஒண்ணு. இங்க வந்து ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. கர்மா ஒண்ணு, அடுத்தது வந்து பாவம் புண்ணியம், அது ரெண்டு இருக்கு. நம்ம அது கூட கூடையா சேர்த்து வைப்போம். ஆனா
புண்ணியத்தை வந்து ரொம்ப கம்மியா சேர்த்து வைப்போம், பாவம் தான் அதிகமா சேர்த்து வைப்போம். சோ அந்த கணக்குல பாத்தீங்கன்னா அது வந்து நீங்க கூட்டி கழிச்சு கேன்சல் பண்ணுவாங்க. ஓ இவ்வளவு புண்ணியத்துக்கு இவ்வளவு பாவம் நான் மைனஸ் பண்ணிடுவேன். ஆனா அந்த மிச்சம் மீதி இருக்கிற பாவம் திருப்பி நீங்க அனுபவிச்சுதானே ஆகணும். அது இல்லாம திருப்பி கர்மா வேற இருக்கு. கர்மா வந்து இப்ப நீங்க வந்து என்ன சொல்றதுன்னா, இப்போ உங்களோட பசங்களோட நீங்க அட்டாச்மெண்ட் ஆயிடுறீங்க. இது எப்படி நடக்கும்னு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன். இதுக்கு விவரமா நான் தெளிவா உங்களுக்கு சொல்றேன். என்ன ஆகுனா, உங்க பசங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கீங்க, ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. அதுல வந்து எஸ்பெஷலி உங்களுக்கு ஒரு 5 பசங்க இருந்தா அதுல ஒருத்தர் மேல ரொம்ப அதிகமா பிரியமா இருப்பீங்க. அந்த அட்டாச்மெண்ட் நீங்க விடலைன்னா, இது என் பையன் எனக்கு ரொம்ப அப்படியே பாசமா இருந்து நீங்க வந்து சாகும் போது அந்த ஒரு பையனோ பொண்ணு மேலயோ அப்படியே அந்த பிடிப்பு, அந்த அட்டாச்மெண்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி மறு ஜென்மம் எடுத்து ஆப்போசிட்டா பிறப்பீங்க. அது என்ன அட்டாச்மெண்ட் இருக்கோ அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா சாகும் போது வந்து நம்ம எப்பவுமே கடவுளோட பேர் எடுக்கணும். அதுதான் எப்பவுமே பகவான் சொல்லுவார். நாம வந்து நம்ம மனசுலயே கடவுளோட உங்களுக்கு பிடிச்சமான, உங்களுக்கு யாரு பிரியமோ, நீங்க வந்து சிவனோட பேர் எடுத்தாலும் சரி, இல்ல கிருஷ்ண பகவான், இல்லனா ஸ்ரீராமர் பேர், யார் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பகவானோட பேர் கான்ஸ்டன்டா எடுத்துட்டே இருக்கணும். நம்ம மனசுல அதுதான் இருக்கணும், மத்த யோசனைகள் எல்லாம் இருக்கக்கூடாது. ஏன்னா நாம வந்து நம்ம இந்த பாடியில இருந்து அப்படியே சாகும் போது வந்து நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் மறுபிறவி எடுப்போம். அது ரொம்ப டேஞ்சர். அதுக்குதான் நமக்கு கடவுள் என்ன கத்து கொடுத்திருக்காருன்னா, நம்ம எது இருந்தாலும் எல்லாத்துலயுமே நம்ம கடவுளை பார்க்கணும். அந்த ஞாபகத்துல தான், அந்த நினைவோட தான் நம்ம இருக்கணும். ஏன்னா சாக கிடக்கிற நேரத்துல வந்து உங்க மனசு எப்படியெல்லாம் விளையாடும் யாருக்கும் தெரியாது. அதுக்குதான் இந்த தியானம் செய்யணும். இந்த சாதனைனா நீங்க ஜஸ்ட் நீங்க கிருஷ்ணா 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 கூட சொல்லலாம், இல்ல சிவா சிவா கூட சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள் பேர் கான்ஸ்டன்டா நீங்க ஜபம் செஞ்சுட்டே இருந்தா அது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா அதுதான் உங்க மனசுல பதிஞ்சிடும். சோ அப்படி பதிஞ்சிட உடனே நீங்க வந்து சாக போறதுல வந்து அந்த க்ஷணத்துல வந்து நமக்கு என்ன நம்ம மனசு யோசிக்குதுன்னு தெரியாது. அதே நம்ம இந்த சாதனை பண்ணி இதை பிராக்டிஸ் பண்ணிட்டே வந்தோம்னா அந்த நேத்திக்கு உங்களுக்கு அந்த ஞானம் இருக்கும். ஓகே, நான் வந்து கடவுளோட பேர் எடுக்கணும், நாராயணா சொன்னா கூட போதும், நீங்க அந்த நாராயணவே அடைவீங்க, வைகுண்டத்துக்கே போயிடுவீங்க. சோ அட்லீஸ்ட் அது மட்டும் செய்யணும். சோ அதுக்கு என்ன சொல்றாருன்னா, நமக்கு வந்து அந்த மறுபிறவி அந்த ஒரு பயமே வேண்டாம். ஓ நான் அடுத்த ஜென்மத்துல என்னவா ஆக போறேன். ஏன்னா நமக்கு வந்து எவ்வளவோ பாவம் தெரிஞ்சு செஞ்சாலும் பாவம் தான், தெரியாம செஞ்சாலும் பாவம் தான். அது இல்லாம நம்ம எவ்வளோ ஜனங்களோட அந்த கர்மாவை வச்சுட்டு இருக்கோம். ஒருத்தர் கிடையாது, 2 பேர் கிடையாது. இந்த ஒரு ஜென்மத்துல கூட வந்து இப்ப நீங்க பாருங்க, எத்தனை பேரோட எவ்வளோ பேரோட உங்களுக்கு அந்த கான்டாக்ட் வரும். இல்லோ நிறைய ரிலேஷன்ஸ், உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, ஆபீஸ்ல இருக்காங்க, நிறைய பேரோட. சில பேரோட நீங்க நல்லா இருக்க முடியும், சில பேருக்கு வந்து சிலது வந்து உங்க இன்னும் ஒத்து போகாது. அது ஏன்னா அது எல்லாமே கர்மா தான். போன ஜென்மத்துல இருந்த ஏதோ ஒரு அந்த சிலதெல்லாம் நீங்க தீக்க வேண்டியது இருக்கும். அப்ப வந்து எல்லாமே வந்து நல்லா தான் நடக்கும்னு சொல்ல முடியாது. அது உங்க பையனோ இருக்கட்டும் இல்ல பொண்ணோ இருக்கட்டும், அவங்களுக்கு கூட ஏதாச்சும் சண்டை இருக்கலாம். அண்ட் சில பேர் அந்த பெரிய சண்டவே வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆகலாம். ஆனா அதை வந்து இன்னைக்கு தடுக்கலாம். எப்படி தெரியுமா தடுக்க முடியும்? நாம வந்து அந்த சண்டைக்குள்ள போய் நம்ம மனசுல வந்து, ஓ என் பொண்ணு இப்படி பேசினா, என் பையன் இப்படி சொன்னா, அதவே மனசுல யோசிச்சுட்டு அதை வேற போய் டிஸ்கஷனா பேசுறதை நிறுத்தணும். ஃபர்ஸ்ட் நாம வந்து மத்தவங்க பத்தி பேசுறதை நிறுத்தணும். இதுதான் முதல் படி, கர்மாவை ஸ்டாப் பண்றது. எப்படின்னா நாம வந்து எப்ப பாரு, ஓ எங்க அப்பா அம்மா இப்படி செஞ்சாங்க, என்னோட தம்பி இப்படி செஞ்சா, இது இப்படி செஞ்சா, அவங்க இப்படி செஞ்சாங்க, நாங்க எப்ப பாரு அந்த பாஸ்ட் முடிஞ்சு போன கதை பத்தி தான் பேசி 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 நம்ம வாழ்க்கையே வீணாக்குறோம். இதுதான் செய்யக்கூடாது. பகவான் நீங்க சொல்றது அதுதான். எப்படி கர்மாவை நீ தடுக்கலாம்? நீ வந்து உன்னோட வேலையை செஞ்சுட்டே போகணும். ஆனா சுயநலம் இல்லாம, எதிர்பார்ப்பு இல்லாம நீங்க செஞ்சுட்டே போனீங்கன்னா ஒரு கர்மா கூட வராது. அண்ட் அடுத்தது நான் ஒரு ஸ்டெப் அதிகம் ஆல்ரெடி ஆடா போறேன். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இது வந்து தெரியணும் உங்களுக்கு. சோ நான் வந்து இது வந்து அடுத்தது அவர் சொல்வார், அவர் நிதானமா சொல்வாரு. நான் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் அப்படியே ஸ்பீடா போயிட்டு இருக்கேங்க. ஏன்னா இது ரொம்ப முக்கியம் உங்களுக்கு. நாம என்ன தெரியுமா, எப்ப பாரு ஆன போன கதையை புடிச்சுண்டு வாழ்க்கை ஃபுல்லா அழிச்சிடும். நிறைய பேர் நீங்க பாத்துருக்க முடியும். ஏன்னா அதே பேசி பேசி, ஐயோ என்னோட அப்பா இப்படி பண்ணிட்டாரு, என்னோட தாத்தா இப்படி பண்ணிட்டாரு, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, விதி தலையெழுத்து. அது வந்து மாத்தக்கூடிய ஒரே ஆளு நீங்க மட்டும்தான். அது எப்படி மாத்தணும்னு தான் இங்க இவரு கத்து கொடுத்துட்டு இருக்காரு பகவான் அர்ஜுனாக்கு.
சோ இது எப்படி மாத்த முடியும்? நீங்க வந்து மத்தவங்க பத்தி பேசவே கூடாது. ஏன்னா நீங்க ஒரு ஒரு நிமிஷமும் மத்தவங்க பத்தி பேச அவங்களோட அந்த கர்மா நீங்க இன்னும் அப்படியே ஏத்திட்டே போறீங்க. திருப்பி நீங்க வரணும் அவங்களோட. அடுத்த ஜென்மத்துல எப்படி திரும்ப வரும்? அவங்க சப்போஸ் இது வந்து ஒரு பொண்ணு அம்மாக்கு சண்டை இருந்தா அடுத்த ஜென்மத்துல நீங்க வந்து அந்த பொண்ணா வரணும், அவங்க வந்து உங்க அம்மாவா வருவாங்க. ஏன்னா திருப்பி கடன் கொடுக்கணும். இந்த ஜென்மத்துல கொடுக்க முடியாது இல்லையா? ஏன்னா இந்த ஜென்மத்துல வந்து அந்த ஏஜ் இது கூட கிடையாது, அது முடிஞ்சு போன கதை. சோ வந்து திருப்பி அந்த மறுபிறவி எடுத்து நீங்க அந்த ஜென்மத்துல வந்து அதே போல உங்களுக்கு ஆகணும். அப்போதான் நீங்க அந்த துக்கத்தை கஷ்டத்தை எல்லாம் உணர்வீங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்க? என் பொண்ணுக்கு புரியுறதே கிடையாது, என் பையனுக்கு புரியுறதே கிடையாது, என்னோட மனசு கஷ்டம். அதுதான் நம்ம சொல்லுவோம், யாரோட மனசு கூட நம்ம நோக வைக்க கூடாது. நம்மனால முடிஞ்சுதான் நல்லது, 4 பேருக்கு நல்லது செய்யணும். நம்மனால முடிஞ்சுதான் ஒரு 4 நல்ல வார்த்தை சொல்லணும். நீங்க வந்து வாழ்த்தணும் எல்லாரையும். அவங்க பெரியவங்களோ சின்னவங்களோ அதை பத்தி கவலை கிடையாது. எல்லாரும் நம்ம மனசுல இருந்து நல்லா நினைக்கணும். அதுதான் நான் திருப்பி திருப்பி இந்த கதை ஏன் சொல்வேன்னா, கிருஷ்ண பகவான் சொன்னார் திரௌபதிக்கு, நீ ஃபர்ஸ்ட் துரியோதனை மன்னிச்சு விட்டுடு. ஏன்னா நீங்க மன்னிக்கும் போதுதான் நீங்க வந்து கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டீங்கன்னா அவர் பார்த்துப்பாரு. கணக்கு வந்து அவர் வச்சிட்டு இருக்காரு. நீங்க என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? அவர் கண்ணு இல்ல, அவர் பாக்கல. ஓ எனக்கு அநியாயம் நடந்துட்டு இருக்கு, ஆனா இங்க கடவுள் கண்ணே கிடையாது, நான் எதிர்த்து போராடணும். அந்த போராட்டம் எல்லாம் வேஸ்ட். அது வந்து அவர் பார்த்துப்பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் உங்க வாழ்க்கையில் வந்து எதுக்கு போராடணும் தெரியுமா? இந்த சில்லறத்தனம், இந்த அல்ப புத்தி, இந்த மாதிரிலாம் நமக்கு இருக்கு பாருங்க, அதெல்லாம் தான் டிஸ்ட்ராய் பண்ணணும். நீங்க உங்க மனசுக்குள்ள இருந்து அதுலதான் நீங்க போராடணும். ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல மனிதனா இருக்கணும்ன்றது உங்களுக்கேக்குள்ள அந்த ஒரு கொள்கை வேணும். ஒரு லட்சியமா நீங்க வச்சுக்கணும். நான் வந்து ஒரு நல்ல மனிதனா ஒரு உதாரணம் விட்டுட்டு போகணும் இந்த உலகத்துக்கு. எல்லாரும் பார்த்து கையெடுத்து கும்பிடணும் உங்களை பார்த்தாலே. அந்த அளவுக்கு நீங்க உயரணும். அது எப்படி வரும்? நாம ஃபர்ஸ்ட் நம்மள மாத்திக்கினாதான். நாம வந்து உலகத்துக்கு என்ன சொல்றாருன்னா, பகவான் என்ன சொல்றாரு, நீ வந்து உலகத்தை மாத்த முடியாது. அது வந்து அந்த என்ன சொல்றது, கிரியேஷனோட நியம். அது ரூல். அப்படியே அது கிரியேஷன் வந்து அப்படி அது விதிச்சிருக்கு அவங்க. நீ வந்து உன்னை மட்டும்தான் நீ மாத்திக்க முடியும். உலகத்தை மாத்திக்க அது உன்னால முடியாது. அது கடவுள் உன்னை சொல்லல, நீ போய் மத்தவங்களை திருத்து அப்படின்னு சொல்லல. ஃபர்ஸ்ட் உன்னை திருத்திக்கோன்னு தான் அவர் கத்து கொடுக்குறாரு. எங்க என்ன சொல்றாரு, அர்ஜுனா நீ முதல்ல திருந்து, நீ உலகத்தை மாத்த போயிடாத. நீ வந்து உலகத்தை இப்படி செய்யறாங்க அப்படி செய்யறாங்க அது சொல்லாத. என்னோட குருஜி இதுதான் சொல்லுவார், நீ கோபப்படாத. இந்த நாலேஜ் வந்து உனக்கு வந்துட்டு இருக்கு, உனக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறேன். நான் வந்து வெளியில போய் நான் மத்தவங்களுக்கு நான் இந்த நாலேஜ் இந்த ஞானத்தை நான் யாருக்கும் சொல்லி கொடுக்கல. சோ நம்ம ஃபர்ஸ்ட் நாம மாத்திக்கணும். நம்மள பார்த்து நாம உதாரணமா இருந்தோம்னா மத்தவங்களை நம்ம பார்த்து கத்துப்பாங்க தானா. அந்த மாதிரி நாம நடந்துக்கணும். சோ அவங்க வந்து நம்மளோட நடவடிக்கையை பார்த்தே அவங்களுக்கே ஆச்சரியம் வரும். ஐயோ இவங்க எவ்வளவு அழகா இருக்காங்களே, இவங்க இவ்வளவு நல்லா பேசுறாங்களே, இவ்வளவு பணிவா இருக்காங்களே, எவ்வளவு மரியாதையா பிஹேவ் பண்றாங்க, நடந்துக்கிறாங்க அப்படின்னு அவங்க பார்க்கும் போது அவங்களுக்கே வெக்கம் வந்து தானா அவங்களே மாறணும்னு வரணும். அந்த அளவுக்கு நாம நம்மள மாத்திக்கணும். அதுதான் இங்க அர்ஜுனாக்கு சொல்றாரு. சோ நான் வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா போயிட்டேன். சரிங்களா? சோ அடுத்தது Chapter 2, verse 41. Arjuna, in this yoga of selfless action, the intellect is determinate and directed singly towards one ideal, whereas the intellect of undecided, ignorant men, moved by desires, wander in all directions after innumerable aims. இதுவும் ரொம்ப அழகா என்ன சொல்றீங்க? Arjuna, in this yoga of selfless action, the intellect is determinate and directed singly towards one ideal. அப்படின்னா என்ன? நம்ம வாழ்க்கையில வந்து நாம வந்து இந்த யோகானா என்ன? ஒரு யூனியன் வித் காட்னு சொல்லுவோம். யோகானா வந்து ஆசனஸ் கிடையாது. இப்ப எல்லாரும் யோகான்னு சொன்னா அதோட தவறான மீனிங் என்ன? நம்ம உடலை இந்த ஆசனா செய் அந்த ஆசனா செய் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இங்க சொல்ற யோகானா நான் வந்து என்னைக்குமே ஒன்னஸ் வித் லார்ட். ஒன்னஸ்னா என்ன? நான் வந்து கடவுளோட ஒன்னா இருக்கிறேன். மனசுல இருந்து என்னோட மைண்ட், பாடி, என்னோட மைண்ட், இந்த உடல், மனசு, உடல், ஆத்மா எல்லாமே நான் ஒன்னா இருக்கிறேன் கடவுளோட. சோ அவர் நினைச்சதுதான் நான் செய்வேன். எப்பவுமே பகவானை பத்தி நினைச்சிருந்தா நமக்குள்ள அந்த விசாரணை கூட அவர் டிவைனா இருக்கும். அப்படியே கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நாமளும் நினைப்போம். சோ அவர்
பிரகாரம் நாம நடந்துப்போம். ஆனா அந்த அளவுக்கு உங்க மனசு வந்து கடவுளோட தியானத்துல இருக்கணும். சோ இதுல என்ன சொல்றாருன்னா அவரு நம்மளோட இன்டெலெக்ட்னா என்ன, நம்மளோட அறிவு, புத்தி, நமக்கு புத்தி இருக்கு இல்லையா, அது வந்து டிட்டர்மினேட் அண்ட் டைரக்டட் சிங்லி டுவர்ட்ஸ் ஒன் ஐடியல். ஆனா அத நம்மளோட புத்தி வந்து அந்த ஒரு கொள்கை மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு மட்டும்தான் நம்ம அந்த ஒரே ஒரு ஐடியலை வச்சுட்டு நம்ம வாழ்க்கை வந்து கரெக்டா அந்த ஃபோக்கஸ்னா அப்படியே ஒண்ணுதான், அந்த கான்சென்ட்ரேஷன் வேணும். நமக்கு என்ன ஆகுது தெரியுமா, நம்ம மனசு வந்து அப்படியே குதிரை மாதிரி இந்த பக்கம் ஓடு, அந்த பக்கம் ஓடு, நாலா பக்கம் ஓடு. ஒரு நிமிஷம் அது வந்து அப்படியே அந்த ஒரு ஸ்திரமே கிடையாது, அஸ்திர். இப்படி ஓடு, அப்படி ஓடு, அப்படி ஓடு, அப்படியே மங்கி மாதிரி, குரங்கு மாதிரி அப்படியே ஜம்ப், ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கணும். இப்படி போயிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த திருடம் கிடையாது, ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஃபோக்கஸ்னா அப்படியே அந்த ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ், ஒரு ஐடியல்னா என்ன, நமக்கு ஒரு லட்சியம் இருந்தா அந்த ஒரு லட்சியத்துல மட்டும்தான் நம்ம தியானம் எல்லாம் செலுத்தணும். அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க என்னைக்குமே நீங்க சக்சஸ்னா என்ன, உங்களுக்கு வெற்றி அடைய முடியும். அதுதான் சொல்றாங்க. ஆனா நம்ம மனசு வந்து அஸ்திர், எல்லாம் அப்படியே குரங்கு மாதிரி ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரம் அப்படியே நிமிஷத்துக்கு அப்படியே மாறிட்டே இருக்கும். அதுல இருந்து என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு லட்சியமே கிடையாது, அதுல ஒரு ஃபோக்கஸ் கூட கிடையாது. அப்ப நீங்க எப்படி வெற்றி அடையலாம்? சோ உங்க மனசு எப்பவுமே அது டிஸ்டர்ப்டா இருக்கும். டிஸ்டர்ப்னா எப்பவுமே ஒரு அந்த கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஓ எனக்கு என்ன செய்யறதுன்னு புரியலையே, இதுதான் சொல்லிட்டு இருப்பீங்க. இப்ப பாருங்க, குழப்பத்துல இருப்பீங்க. உங்களுக்கு ஒரு அந்த கரெக்டான ஆமா இதுதான் முடிவு எடுக்கிற ஒரு திறமை கூட இருக்காது. ஏன்னா உங்க மனசு வந்து குரங்குத்தனமா இப்படி அப்படி அல்லாடிட்டு இருக்கும். சோ அதுதான் செய்யக்கூடாது அப்படின்றார். அடுத்தது என்ன சொல்றார்? So, whereas the intellect of undecided ignorant men moved by desires wanders in all directions after innumerable aims. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லட்சியம், உங்க மனசு வந்து அந்த ஸ்திரம் படித்துக்க முடியலன்னா அப்ப என்ன ஆகும், உங்களோட புத்தி என்ன பண்ணும், அன்டிசைடட் ignorant men moved by desires. நீங்க வந்து உங்க ஆசைகள், இந்த மோகம் இருக்கு இல்லையா, இது வேணும் அது வேணும், நான் இது சாதிக்கணும், அது பண்ணணும், இது வாங்கணும், நான் இன்னும் வீடு கட்டணும், என்னென்னமோ இருக்கும் உங்களுக்கு. 1008 எல்லாருக்கும் நீங்க போய் கேளுங்க, 1008 டிசைர் இருக்கும். ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல, லட்சக்கணக்கில் டிசைர். ஒண்ணு முடிஞ்சதுன்னா அடுத்தது ரெடியா இருக்கும், அந்த அடுத்தது முடிஞ்சதுன்னா இன்னும் அடுத்தது ரெடியா இருக்கும். இன்னைக்கு வந்து என்ன சொல்லுவீங்க, ஐயோ எனக்கு ஒரு சின்ன வீடு இருந்தா போதும், அடுத்தது வந்து எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 பங்களா இருக்கணும் அப்படின்னு வருவீங்க. அந்த 2 பங்களா கொடுத்த உடனே அப்புறம் இன்னும் வேற ஏதாச்சும். உங்களோட அந்த மோகத்துக்கு ஒரு ஆசைகளுக்கு ஒரு இன்னும் சொல்றது ஒரு லிமிட்டே இல்லை, ஒரு எல்லமே கிடையாது. ஏன்னா அது வந்து அப்படியே வளர்ந்துட்டே போயிட்டு இருக்கும். அதுதான் நிறுத்தணும். சோ அப்ப என்ன சொல்றதுன்னா, இந்த மாதிரி அறிவில்லாத மனிதனுக்கு வந்து அவங்க ஆசைகளுக்கு ஒரு அளவே கிடையாது. அளவுக்கு மீறி ஆசைப்படுறது வந்து ரொம்ப தப்பு. அதனால வந்து நீங்க எதுவுமே அடைய முடியாது, நீங்க நல்லாவே வாழ முடியாது. இதுதான் உண்மை. நீங்க எப்பவுமே அந்த துக்கத்துல தான் இருப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு சுகம்ன்றது என்னன்னே புரியாது. ஏன்னா நீங்க வந்து ஏதாச்சும் அடையணும்னு அதுக்கு பின்னாடி நீங்க ஓடி போயிடுறீங்க. சோ அதுல நீங்க முழுகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வாழ்க்கையோட இந்த நிமிஷம் போயிடும். நாம எப்பவுமே எப்படி தெரியுமா வாழ்வோம், நேத்து என்ன ஆச்சு இல்ல நாளைக்கு என்ன ஆக போகுது. ஆனா இன்னைக்கு இப்போ எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறோம். கடவுள் எனக்கு வந்து என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கு, என்னோட உடல் ஆரோக்கியம் எல்லாமே நல்லா வச்சிருக்காரு. நமக்கு வந்து சாப்பிட தூங்க வீடு இருக்கு, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இருக்கு, உடுத்துறதுக்கு துணிகள் இருக்கு. இது போதும், திருப்தி. பகவானே ரொம்ப தேங்க்ஸ், உனக்கு நன்றி அப்படின்னு என்னைக்காவது நீங்க சொல்லிருக்கீங்களா? கிடையவே கிடையாது. கடவுளே எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்க, எனக்கு எதுக்கு இப்படி வச்சிருக்க, நான் என்ன தப்பு பண்ண? அப்படியா? நீதான் தப்பு பண்ண, உன்னோட கர்மாதால் தான் நீங்க இப்படி இருக்க. அதுல எது கடவுளை நீ இது பிளேம் பண்ற? கடவுளா உன்ன அந்த மாதிரி அந்த ஸ்டேட்ல வச்சிருக்காரு. நீ என்ன தப்பு பண்ண? நான் அது ஃபர்ஸ்ட் முதல்ல கேள்வி கேளு. நான் என்ன பண்ண? இந்த மாதிரி ஒரு ஜென்மம் எடுத்து நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கான காரணம் யார்? நீதான், நீங்க தான். ஏன்னா அந்த ஜென்மத்துல நிறைய கர்மாக்கள் பண்ணிருக்கீங்க, அதுக்குதான் இப்படி ஒரு வாழ்க்கை. நிறைய நீங்க இந்த கோவில் எல்லாம் போதா பிச்சைக்காரர் எல்லாம் பாப்பீங்களா, ஐயோ பாவம் தோன்றது இல்லையா? அந்த ஐயோ பாவம் நினைச்சாலும் நாளைக்கு நீங்க அந்த பிச்சைக்காரனா வந்துடணும். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பிச்சை போடுற சமயத்துல வந்து இது இன்னொரு கர்மாவோட லா.
லா என்னன்னா நாம வந்து அப்படி பரிதாபமா பட்டு அவங்களெல்லாம் பார்க்கும்போது துக்கமா இருக்கும் இல்லையா, ஏன் இவங்க பிச்சை வாங்கணும், பாவம் சாப்பாடு கூட இல்ல, கால் இல்ல கை இல்ல, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா? சில பேர் குருடு, சில பேர் காது கேட்காது, கை இருக்காது. ஏன் அவங்க அப்படி இருக்காங்க? ஏன்னா அவங்க அவ்வளோ கொடுமையா கர்மா செஞ்சிருக்காங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது ஒரு லெசன் கொடுக்குறேன், ஏன்னா இது சொல்லதுனால இந்த லெசன் இப்போ சொல்ல போறேன். நீங்க வந்து யோசிச்சு நீங்க அங்க வந்து ஓ இவன் வந்து பாவம் கண்ணு இல்ல, இவனுக்கு மட்டும் நான் 10 ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு அவனை யோசிச்சு நீங்க வந்து ஒரு 10 ரூபாய் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அடுத்த ஜென்மத்துல நீங்க வந்து அந்த குருடனா நீங்க வரணும், அவர் வந்து உங்க இடத்துல இருந்து உங்களுக்கு அந்த 10 ரூபாய் திருப்பி கொடுக்கணும். சோ இது எப்படி தானம் எப்படி செய்யறதுன்னா, உங்களுக்கு வந்து நீங்க கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க, நீங்க வந்து யோசிக்க மாட்டீங்க, ஓ இவங்களுக்கு வந்து கை இல்ல கால் இல்ல அதனால நான் பிச்சை போடணும்னு யோசிக்க கூடாது. ஏன்னா அவங்க அந்த நிலைமையில ஏன் இருக்காங்கன்னா அது அவங்க பண்ண கர்மானால அந்த நிலைமையில இருக்காங்க. அதுல வந்து பரிதாபம் எல்லாம் பார்க்க தேவையில்லை. நாம அவங்கள பார்த்தோன்னே அப்படி துக்கமா அதுல யோசிச்சு பாவோம் கண்ணில உதவி செய்யணும். அப்கோர்ஸ் அது வந்து ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். தானம் செய்யறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தானம் செய்யும் போதுதான் நம்ம ஆத்மா சுத்தமாகும். அவங்க நீங்க தானம் செஞ்சு அவங்க உங்களுக்கு வாழ்த்துறாங்க பாருங்க, அதுதான் புண்ணியம். அந்த புண்ணியத்தை தான் நீங்க சேர்த்துக்கணும். ஆனா ஓ நான் தானம் கொடுக்கறேன், இவனுக்கு கொடுப்பேன், இவன் கொடுக்கல, ஆனா பப்ளிசிட்டிக்காக கொடுக்கறது தானமே கிடையாது. மனசுல இருந்து வந்து ஃபர்ஸ்ட் பகவான் கொடுக்கணும். சில பேர் அந்த பழைய காலத்துல நான் சில பேரை பார்த்திருக்கேன், ஃபர்ஸ்ட் வர சம்பளத்துல எடுத்து கடவுளுக்கு வைப்பாங்க, வச்சுட்டு தான் மத்த வீட்டுக்கே செலவு பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தரும் அந்த காரியமே செய்யறது கிடையாது. எல்லாரும் வந்து சுயநலத்தனம் அதிகமா, லோபனா என்ன, கிரீட், நிறைய எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும், எவ்வளவு வேணும், எவ்வளவு இருந்தா உங்களுக்கு போதும். உங்க ஆசைகளுக்கு ஒரு எண்ணம் வேணும். அந்த எண்ணத்தை மீறினா வந்து எல்லாமே வாழ்க்கையா அழிஞ்சு போகும். இன்னைக்கு பாருங்க நிறைய இருக்கிறச்சு அவங்க என்ன சந்தோஷமாவே இருக்காங்க, சந்தோஷத்தை எழுந்துட்டாங்க அவங்க. நீங்க கொஞ்சமா இருந்தாலும் சந்தோஷப்பட முடியும். ஏன் தெரியுமா, நமக்கு வந்து கடவுள் நீ இவ்வளவு கொடுத்துருக்க என்னோட வாழ்க்கையில, எனக்கு எல்லாமே இருக்கு, ரொம்ப நன்றி கடவுள், அதுதான் முதல் சொல்லணும். ஆனா அந்த வாயில அந்த வார்த்தையே வராதே, யாருக்குமே இல்ல. எவ்வளவு ஆதாரம் நடக்குது உலகத்துல, ஏன் இன்னும் பணம் வேணும் இன்னும் பணம் வேணும். உலகமே அழிய போகுது. கலியுகா என்ன, கலியுகோட ஒரு சப்ஸ்டாட்டம் என்ன, மனுஷனுக்கு வந்து அவன் இது மனசே மாறி போச்சு. என்னது காம குரோது லோபு மோக மதா மாத்சரியம், இதுதான் அகங்காரம், அரகன்ஸ். எனக்கு நிறைய பைசா இருக்கு, திமிரு, அளவுக்கு மீறின திமிரு இருக்கவே கூடாது, இருந்தா அழிவுதான். சோ பகவானை எப்படி அடையலாம், நம்ம ஆசைகள் எல்லாம் ஃபர்ஸ்ட் விட்டுடணும். கடவுளே நீ எது கொடுத்தாலும் எனக்கு நன்றி, என்னோட வாழ்க்கையே எவ்வளவு அழகா இருக்கு, ரொம்ப நன்றி. இந்த நிமிஷத்துல நீங்க வாழணும். இந்த நிமிஷத்துல எப்போ வாழ்றீங்கோ உங்க வாழ்க்கையே ரொம்ப சுகமா இருக்கும். ஆனா நாளைக்கு யோசனை பண்ணி வாழ்ந்தீங்கன்னா இன்னைக்கூட வாழ்க்கை அர்த்தமே கிடையாது. ஏன்னா நாளைக்கு உங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களோ அது வந்து இப்போ நீங்க நல்ல இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா தான் நாளைக்கு ஃபியூச்சர் லைஃப் உங்களுக்கு நல்லா வரும். ஆனா அதை விட்டுட்டு ஓ நான் வந்து இன்னைக்கு ஒண்ணு இல்ல நாளைக்கு என்ன ஆக போகுது, நான் சேர்த்து வைக்கணும், ஏனோ நான் சம்பாரிச்சு செக்யூரிட்டி வேணும், உலகமே அழிஞ்சு போயிடும். நீங்க பேங்கே மூடிட்டு போயிடுவான். நீங்க பேங்க்ல போய் உங்க கஷ்டப்பட்டதெல்லாம் நீங்க சம்பாரிச்சு எல்லாம் சேர்த்து வைப்பீங்க, பேங்கே நாளைக்கு மூடிட்டு போயிட்டான். எத்தனை பேர் மோசமா இருக்காங்க, எத்தனை பேங்க் அந்த மாதிரி மூடி இருக்கு. அப்ப என்ன செய்வீங்க? அப்போ அழுவீங்களா, ஐயோ நான் எவ்வளவு சேர்த்து வச்சேனே, என் கஷ்டத்தெல்லாம் போயிடுச்சு. அப்ப என்ன பண்ண முடியும்? இதுதான், சேர்த்தெல்லாம் வைக்க கூடாது. இன்னைக்கு இருக்கா, இன்னைக்கு சந்தோஷமா சாப்பிடுங்க, இன்னைக்கோட வாழ்க்கை வாழ்ந்துருங்க, 4 பேருக்கு தானம் செய்யுங்க, அதுதான் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்கும். சும்மா சேர்த்து வச்சுட்டு என் பேரனுக்கு என் பேத்திக்கு அவங்களோட தலையெழுத்து அவங்க எல்லாம் வந்திருக்காங்க, கொடுக்கணும்னு இருக்கா கொடுத்து விடுங்க. அதுல அட்டாச்மெண்டா இருக்கீங்க, அந்த அட்டாச்மெண்ட் வச்சீங்கன்னா வாழ்க்கையே அழிஞ்சு போயிடும். அதுதான் சொல்வாரு, இக்னரண்ட் மென் இந்த டிசைரை பின்னாடி போவாங்க. டிசைர்னா உங்க ஆசைகள் பின்னாடி ஓடிட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையே வீணாயிடும் அப்படின்னு பகவான் சொல்றாரு. So, chapter 2 verse 42, Arjuna, those who are full of worldly desires and devoted to the letters of Veda, who look upon heaven as the supreme goal and argue that there is nothing beyond heaven, are unwise. They utter flowery speech recommending many rituals of various kinds for the attainment of pleasure and power with rebirth as their fruit. Those whose minds are carried away by such words and who are deeply attached to pleasures and worldly power cannot attain the determinate intellect concentrated on God.
ஆஹா, பெரிய வர்ஸ். நிதானமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இது என்ன சொல்றாரு பகவான்? அர்ஜுனா, those who are full of worldly desires and devoted to the letters of Vedas, who look upon heaven as the supreme goal and argue that there is nothing beyond heaven, are unwise. இப்ப நீங்க உங்க வாழ்க்கையில குருன்றது கிடையாது. இந்த பகவத்கீதா முதல் தர திறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பகவான் இந்த மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னு கூட தெரியாது. அதோட அர்த்தம் என்னன்றது உங்களுக்கு சொல்லி கொடுக்க ஆளு கிடையாது. இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபர்ஸ்ட் ஆசைகள் பின்னாடி போயிட்டு இருக்கோம். அந்த ஆசைய அடையணும்ன்றது தான் நமக்கு லட்சியம். அதுலதான் நம்ம பக்தியை காட்டுறோம். ஓ, எனக்கு பங்களா கட்டணும், அதுதான் என்னோட கொள்கையே, என்னோட வாழ்க்கை லட்சியம். நான் பங்களா காட்டி, அதுவும் என்ன உங்களுக்காக கூட கிடையாது, அவனை காட்டுறேன் பாரு, அடுத்தவன் அவனாவது அவன் காம்படிஷன் போட்டி போடுறதே வேலை. இவனோட நான் அதிகமா பணம் சம்பாதிக்கணும், நான் அவனோட ஒரு பெரிய வீடு கட்டி காட்டணும். இந்த மாதிரி நீங்க நினைக்கிறதே தவறு. நினைச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையே அழிஞ்சு போச்சு. மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக நீங்க வீடு கட்டக்கூடாது. இது நம்ம இது மென்டாலிட்டி, நம்மளோட சொசைட்டில இருக்கிற ஒரு மென்டாலிட்டி. என்னன்னா, ஓ அடுத்த அவன் பண்ணிட்டா நானும் பண்ணும், அவனுக்கு மேல நான் செய்யணும். இது போட்டி போடுறதே மகா பெரிய தவறு. எவனாவது போட்டி போட்டும், நமக்கு எதுக்கு? நமக்கு என்ன பகவான் கொடுக்குறாரோ நாம திருப்தியா இருக்கணும். அதுல திருப்தி வேணும், சந்தோஷத்தை படணும். அதை விட்டுட்டு மத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக செய்யறதே பெரிய தவறு. அதுலயும் என்ன பண்ணுவோம் நாம? வேதாஸ், the devoted to the letters of Vedas, who look upon heaven as the supreme goal. நாம இந்த வேதைகள் இருக்கு இல்லையா, நாம என்ன சொல்லுவோம்? who look upon are devoted. நாம இந்த வேதை, இப்போ நீங்க ஒரு ஐயர் கிட்ட போவீங்க. அவர் என்ன சொல்வாரு? அம்மா, நீ இந்த மாதிரி ஒரு பூஜை செய். இந்த பூஜை செய்யறதுனால உனக்கு அமெரிக்காக்கு போயிடலாம், உனக்கு விசா கிடைச்சிடும், இல்ல உனக்கு பணம் கஷ்டம் இருந்தா பணம் வந்துடும், நீ மகாலட்சுமியோட விரதம் இரு, என்னென்னமோ சொல்லுவாங்கல்ல, அந்த விரதம் இரு, இந்த விரதம் இரு, 1008 பூஜைகள் சொல்லுவாங்க. சோ நீங்க அததான் நம்புவீங்க. ஏன்னா உங்களுக்கு ஓ நான் செத்ததுக்கு அப்புறம் நான் ஸ்வர்கத்தை அடையணும். நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசை இருக்கு தெரியுமா? நான் நரகத்துக்கு போக கூடாது, நான் ஸ்வர்கத்துக்கு அடையணும். அப்படி யோசிக்கிறவன் எல்லாமே ஒரு முட்டாள் அப்படின்னு பகவான் சொல்றாரு. அவன் எங்கேயும் போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அன்வைஸ்னா என்ன? விஸ்டமே கிடையாது. மகா மரமண்ட பெரிய முட்டாள். நீ நரகத்தை தான் அடைய போற, அது உனக்கு தெரியாது அப்படின்னு பகவான் நீங்க சொல்லிட்டு இருக்காரு. அடுத்தது என்ன? தி அட்டர். அது இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்க? ஆர்கியூ வேற பண்ணுவாங்க. ஓ, வாதம் பண்ணுவாங்க உங்களோட. ஓ, எனக்கு இது நிறைய தெரியும், ஓ நான் இப்படிதான் செஞ்சிருக்கேன், எங்க தாத்தா பாட்டி எல்லாம் இப்படிதான் செஞ்சிருக்காரு, நம்மளோட பரம்பரையா நான் இப்படிதான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? அவங்க எல்லாமே எங்க போயிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? அவங்க நரகம் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. நீங்களும் போலாம், அடுத்தது நீங்களும் லைன்ல இருங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா நீங்களும் அதுதான் போகணும். இது யார் சொல்றது உங்களுக்கு? எவனையோ ஒரு கோவில்ல போய் அவன் சொல்றது, ஓ அவன் நிறைய வேதாலாம் வரும், இவங்களாம் ஐயருங்க. ஐயரா? ஐயரோட ஐ கூட ஒண்ணு அவங்களுக்கு தகுதி கிடையாது. ஒரு வார்த்தை பகவத்கீதை என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது, அந்த வேதா என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அது பகவான் மட்டும்தான் கத்து கொடுக்க முடியும். இவங்க யாருக்கிட்ட கத்துன்னு இருக்காங்க? ஐயரோட தர்மமே அவங்க செய்யறது கிடையாதே. சோ அவங்களுக்கே தெரியாத போது அவங்க என்ன உங்களுக்கு சொல்றது? இது என்ன மாதிரி கதை தெரியுமா? ஒரு குருடன் இன்னொரு குருடனுக்கு வழி காட்டுற கதை. இந்த மாதிரி காமெடி ஷோ பண்ணிட்டு இருக்காங்க. அதுல நீங்க போய் விழுந்து குழில தான் விழுறீங்க. அதுல மட்டும் போய் பணம் கொடுப்பீங்க. ஓ, அவரு ஜோசியக்காரர் சொன்னார், நான் இந்த பூஜை பண்ணேன்னா பரிகாரம் பண்ணுங்க, நாளைக்கே உங்க பொண்ணு கல்யாணம் ஆயிடும், நாளைக்கே உங்களுக்கு புள்ள பிறந்ததோ, உன் பையன் அமெரிக்காக்கு போயிடும். அமெரிக்காக்கு போக ஒரு ஜோசியக்காரன் அவனுக்கு போய் பணம் கொடுத்துட்டு, ஓ என் பையன் அமெரிக்காக்கு போகணும், நிறைய சம்பாரிச்சு எங்களுக்கு கொடுக்க போறான். அழிவுதான். அடுத்தது என்ன? they utter flowery speech recommending many rituals of various kinds for the attainment of pleasure and power with rebirth as their fruit. இவ்வளவு நேரம் அதான் இது எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். தைப்பூசம், இங்க வேலு குத்துங்க, முதுகுல குத்திக்கங்க. பகவான் அப்படிதான் செய்யின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்காரா? சரி, நீங்க யாருக்காக செய்றீங்க? முருகர் சொல்லியிருக்காரா அந்த மாதிரி உங்களுக்கு செய்யின்னு சொல்லி? இங்க எழுதியிருக்கு ஃப்ளவரி ஸ்பீச். இந்த மாதிரி யார் பேசுறது? ஐயர். இந்த அஸ்ட்ராலஜி என்ன சொல்றது? அஸ்ட்ராலஜி என்னென்னமோ போடுவீங்களா, கையில காதுல கழுத்துல எல்லாம் போட்டு இருப்பீங்க. இந்த ஸ்டோன் போடு, அந்த ஸ்டோன் போடு, உனக்கு இவ்வளவு கோடி உனக்கு சொத்து வரும், அது வரும். இந்த மாதிரிலாம் போய் விழுந்து
இருக்கிற எல்லாமே எழுந்துட்டு நிறைய பேர் நிக்கிறீங்க. இதெல்லாம் யார் மூட நம்பிக்கை எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுது? கடவுள் வந்து நீ வந்து இந்த மாதிரி என்னது அது என்னமோ குத்துன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் குத்திட்டு எனக்கு நீ வந்து கும்பிடு அப்படின்னு கடவுள் சொன்னாரா? யார் சொன்னது இந்த விதிமுறைகள் எல்லாம்? இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க வந்து நரகத்துக்கு தான் போறதுன்னு இப்படி இங்க பகவான் சொல்றார். ஃப்ளவரி ஸ்பீச் ரெக்கமெண்டிங். ஃப்ளவரி ஸ்பீச் யார் பண்றது? இந்த முட்டாள் பசங்க இருக்காங்க பாருங்க, ஜோஷியக்காரன், தே அட்டர். அவங்க என்ன அப்படியே ரொம்ப ரொம்ப அப்படியே அப்படியே என்ன வெண்ண மாதிரி பேசுவாங்க. பேசிட்டு அப்படியே உங்களை மயக்கிடுவாங்க. ஐயோ இப்படி பண்ணுங்க, அவ்வளவு இது பண்ணீங்கன்னா, பரிகாரம் பண்ணீங்கன்னா எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படிலாம் சொல்லிட்டு ஃப்ளவரி ஸ்பீச் ரெக்கமெண்டட் மெனி ரிச்சுவல்ஸ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ். நிறைய ரிச்சுவல்னா என்ன? இந்த பரிகாரம் செய், அந்த பூஜை செய், இந்த பூஜை செய், இது செஞ்சுன்னா உனக்கு நல்லா ஆகும். ஆனா இது இன்னொன்னு கூட சொல்றேன். இந்த காலகட்டத்துல வந்து இந்த மந்திர உச்சாரன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது சொல்ற தகுதி யாருக்குமே கிடையாது. ஏன்னா அவங்க மனசு வந்து ஸ்திர் கிடையாது. அந்த போக்கஸ், அந்த ஒரே சிங்கிள் பாயிண்டட் போக்கஸே கிடையாது. அவன் சொல்ற உச்சாரணம் எல்லாமே தப்பா போகும். இந்த மாதிரி எக்கச்சக்கமா பரிகாரம் செஞ்சு குழியில தான் போறீங்க, பகவான அடைய போறதுல. இப்போ இந்த தைப்பூசம் எல்லாம் இவங்க செய்யறாங்க இல்லையா, மற்றது நம்ம காவடி எடு, அது எடு, இது எடு, ஓகே, அதெல்லாம் மூட நம்பிக்கை. நீங்க எல்லாம் ஃபாலோ பண்றீங்க. கடவுள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி செய்யுன்னு எனக்கு அது சொல்லியிருக்காரா? அது எனக்கு சொல்லுங்க. அவரே நீ வந்து இந்த மாதிரி செய் இந்த ஸ்கிரிப்சர்ஸ்ல எழுதியிருக்காரா? அது வந்து நீங்க யார்கிட்ட கத்துக்கிட்டீங்க? அது நீங்க மூட நம்பிக்கையோட ஃபாலோ பண்றது. பகவான் என்ன தெரியுமா சொல்றாரு? வந்து மனசால என்ன வர்ஷிப் பண்ணு, உன்னோட பக்தியை காட்டு. இந்த மாதிரி குத்துறதுல அதெல்லாம் செய்யறதுல நீ வந்து என்ன அடைய முடியாது. எந்த கடவுளும் வந்து அந்த மாதிரி செய்யின்னு சொன்னதே கிடையாது. இங்க அதை சொல்றாரு, நீங்க அதெல்லாம் பண்ணீங்கன்னா குழியில தான் போய் விழ போறீங்க அப்படின்னு நீங்க பகவான் சொல்லியிருக்காரு. இதுதான் உண்மையான வேதா. வேற யார் உங்களுக்கு கத்து கொடுத்தது? வேதாஸே தெரியாத ஆள்கிட்ட போய் இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் யார் இந்த மூட நம்பிக்கை உருவாக்குறது? எல்லாமே ஒரு மனிதன் தான். எதுக்கு? சுயநலத்துக்கு, தனக்கு பணம் சம்பாதிக்கணும். கடவுள் கூட வித்து பணம் சம்பாதிக்கிறாங்க. அதுல போய் நீங்க எல்லாம் மூட நம்பிக்கையோட போய் விழறீங்க. மனசால பகவானை நீங்க ஆராதனை செஞ்சு, பூஜை செஞ்சு, ஒரு நெய்வேத்தியம் செஞ்சு நீங்க கூப்பிட்டீங்கன்னா கடவுள் வந்து நிப்பார். ஆனா அந்த அளவுக்கு உங்களோட பக்தி இருக்கணும். அதுதான் முக்கியம். இந்த மாதிரி செய்யறதுல ஒண்ணு கடிக்க போறதுல. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு? இது எதுக்கு செய்றீங்க? எனக்கு வந்து சுகம் வேணும், பவர், நான் வந்து என்னோட வாழ்க்கையில ஜெயிக்கணும், நான் பவர்ஃபுல்லா வரணும், எனக்கு வந்து பதவி வேணும், அதுல ஆசைப்பட்டு தானே இதெல்லாம் செய்றீங்க. நீங்க பாத்திருக்கீங்களா எத்தனை பேரு இன்னும் சில பொசிஷன் எல்லாம் வரணும்னா பெரிய யஜ்யமே இது யஜ்யம் செய்வாங்க, சில பலி கொடுப்பாங்க, பூஜை செய்வாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அதோட ஃப்ரூட்ஸ் வேணும். நான் வந்து அந்த சுகத்தை அனுபவிக்கணும். அது வந்து யார் கொடுப்பா தெரியுமா? இந்த டெய்டிஸ்ன்னு சொல்லுவோம். பகவான் கொடுக்க மாட்டார். ஆனா இதெல்லாம் செய்யறது வந்து அந்த டெய்டிஸ், சின்ன சின்ன கடவுள் இருக்கார்ல, அவர் பகவான் கீழே வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு அடிமையா ஆயிடணும். இது செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாவம் தான் வரும். ஓகே, சில பலன் வரும், சின்ன சின்ன பலன் வரும். ஆனா அது ஃபுல்லா கர்மா தான். அதுல எல்லாமே பாவம் தான். ஏன்னா அந்த பைசா, அப்படி வர பைசா, அப்படி சம்பாதிக்கிற ஒரு பவர் வந்து உங்களுக்கு வந்து குழியில தான் கொண்டு போய் விழ வைக்கும். அதுல இருந்து நீங்க பகவானை நீங்க அடைய முடியாது. ஏன்னா நீங்க நாட்டுக்கு நல்லது செய்யல, ஊருக்கு நல்லது செய்யல, நீங்க சுயநலத்துக்காக சம்பாதிக்கிறீங்க. எத்தனை பாலிட்டிஷியன், எவ்வளவு பேர் அதர்மம் பண்ணிட்டு இருக்காங்க. தன் பாக்கெட்ல தானே பைசா போட்டுக்கிறாங்க. எலெக்ஷனுக்குன்னு போவாங்க. ஆனா வர ஒரு அதிகாரி கூட மக்களுக்காக, சொசைட்டிக்காக என்ன செய்யறாங்க? ஒண்ணு கிடையாது. நீங்க எல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கீங்க. ஆனா அது எதிர்த்து கேட்க உங்களுக்கு கூட ஏன் திறமை கிடையாது? ஏன்னா பயம். நாளைக்கு அவங்க என்னாச்சும் செஞ்சிடுவாங்க. நமக்கு வந்து அந்த தைரியமே கிடையாது. எதிர்த்து போராட தைரியம் கிடையாது. நாம இந்த மாதிரி அதர்மத்துல சிக்கி இருக்கோம். இந்த மாதிரி மனிதன் தான் இந்த மாதிரி பூஜை எல்லாம் செய்வாங்க. பணம் சம்பாரிச்சு நான் பவரை வாங்கலாம். ஆனா பகவான் என்ன சொல்றாரு? நீ நரகத்துல தான் போற, நீ பண்றது எல்லாமே அதர்மம் அப்படின்றார். அதுக்கப்புறம் and power with the rebirth as their fruit. அவங்களுக்கு என்ன மறுபிறவி வரும். மறுபிறவி வரும்போது அவ்வளவோ நரகம் அனுபவிப்பாங்க. சும்மா கிடையாது. கிருஷ்ண பகவானோட லா இதெல்லாம் அவர் சும்மா எழுதல. பகவத்கீதா இதுல எல்லாமே எழுதியிருக்காரு. ஆனா இது வந்து இந்த ஞானம் வந்து பகவான் மட்டும்தான் வந்து கத்து கொடுக்க முடியும்.
இது சாதாரண மனிதன் திறந்தா கூட இதுல இருந்து படிச்சா கூட அவருக்கு அது அர்த்தம் கூட வராது. ஏன்னா இந்த வார்த்தைகள் வந்து கடவுளால் மட்டும்தான் கத்து கொடுக்க முடியும். இது உண்மையான நாலேஜ் பகவான் மட்டும்தான் கத்து கொடுப்பார். நான் வந்து இந்த நாலேஜ், எனக்கு இந்த நாலேஜ் இருக்குன்னு கூட நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு டூல் அவர் கையில. அவர் இந்த வார்த்தைகள் வந்து அவரோட விஸ்டம், அவர் சொல்றார். எனக்கு இந்த இதுல என்ன இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். Those whose minds are carried away by such words and who are deeply attached to pleasures and worldly power cannot attain the determinate intellect concentrated on God. இந்த மாதிரி யார் செய்றாங்களோ அவங்களோட புத்தி மந்தமாகி அவங்க வந்து கடவுள் மேல கான்சென்ட்ரேட், அவங்களோட இன்டெலெக்ட் டிட்டர்மினேட். எப்படி எனக்கு இவர் மட்டும்தான், இதுதான் கடவுள், என்னோட கடவுள் சொல்றதுதான் வேத வாக், நான் பகவான் மட்டும்தான் நான் ஃபாலோ பண்ணுவேன், இங்க பகவத்கீதால என்ன கத்து கொடுத்துருக்காங்களோ இதுதான் நான் செய்வேன், என்னோட வாழ்க்கையில நான் தர்ம பாதையில மட்டும்தான் போவேன், எனக்கு என்ன இருந்தாலும் என்னோட பகவான் என்ன பார்த்துப்பார். அந்த அளவுக்கு அந்த டிட்டர்மினேட், அந்த நம்பிக்கை, தன்னம்பிக்கை, அந்த கடவுள் மேல நம்பிக்கை, அதுதான் முக்கியம். அந்த அந்த ஒரு நம்பிக்கை வச்சு நீங்க வாழ்க்கையில போனீங்கன்னா நிச்சயமா பகவான அடையலாம். ஆனா நீங்க மத்த ஆசைகள் வச்சுண்டு நீங்க எல்லாம் இந்த மாதிரி உங்களோட கர்மா செஞ்சீங்கன்னா, கர்மா செஞ்சுட்டே இருந்து பாவத்தை தான் நிறைய நாம செஞ்சு சேர்த்துட்டே இருக்கும். சில டைம் வந்து பகவான் வந்து அவர் கருணை எப்படி தெரியுமா காட்டுவாரு, சில பேருக்கு வந்து சிலதெல்லாம் கொடுக்க மாட்டார். ஏன் தெரியுமா கொடுக்க மாட்டார் அந்த நேர்த்திக்கு? ஏன்னா அந்த நேர்த்திக்கு அது வந்தா சில தவறான கர்மாக்கள் நடக்கும். அதனால அந்த பாவம் நீங்க செய்யக்கூடாதுன்றதுக்காக அவர் கொடுக்க மாட்டார். எஸ்பெஷலி அவரோட பக்தர்கள் அவர் கொடுக்க சிலதெல்லாம் கொடுக்க மாட்டார். அப்ப நீங்க நினைப்பீங்க, ஏன் கடவுள் எனக்கு மட்டும் கொடுக்கல? அவர் உங்களுக்கு நல்லதுதான் செய்யறார். அவருக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும், அவருக்கு உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அது கரெக்டா அவர் கொடுத்துடுவார். ஆனா உங்களுக்கு அந்த நம்பிக்கை வேணும். அப்போதான் நீங்க கடவுளே அடைய முடியும். அவர் தான் எனக்கு அப்பா அம்மா எல்லாமே, அவர் என்ன பார்த்துப்பார். எந்த பிறவி கொடுத்ததும் அவர் தான். நான் ஏன் நினைக்கணும் நான் தான் சம்பாரிச்சு நான் என்ன காப்பாத்திக்கிறேன், நான் என்ன பாத்துக்கிறேன், நான் தான் என் பசங்களை பாத்துக்கிறேன், அப்படியே நீங்க நினைக்கணும். அவர் பாத்துக்கிறார். என்னோட 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 தர்மம் என்ன, என்னோட வேலைகள் சரியா நான் செஞ்சுட்டு போகணும். அர்ஜுனாக்கு என்ன சொல்றாரு, உன்னோட ஸ்வதர்மம் வந்து நீ வந்து இந்த யுத்தம் செய்யணும் அர்ஜுனா, மத்ததெல்லாம் நீ ஏன் பாக்குற, உன்னோட கர்மாவை நீ செய். இந்த மாதிரி நீ வேலை செஞ்சினா வாழ்க்கையில ஒரு கர்மா கூட உனக்கு ஒட்டவே ஒட்டாது. நான் இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் அர்ஜுனா அப்படின்னு பகவான் இவ்வளவு விளக்கமா சொல்றாரு. சோ இந்த மூட நம்பிக்கையில எல்லாம் போயிடாத நீ. இதுல எல்லாம் போனவங்க வந்து குழியில தான் விழுறாங்க. இதுதான் நான் கத்து கொடுக்கிற நாலேஜ். ஏன்னா வேதாஸ் வந்து கிருஷ்ண பகவானோட அங்கம் தான் வேதாஸ். அதுல தான் வந்தது. வியாஸ் தேவ் யாரு, கிருஷ்ண பரமாத்மாவே வந்து அது வந்து வேதாஸ் எல்லாம் அவர் தான் எழுதினார். அது வந்து அவர் மட்டும்தானே சொல்லி கொடுக்க முடியும், வேற யார் சொல்லி கொடுக்க முடியும்? சோ அதுதான் கடவுளை தேடணும்னா கடவுளை நோக்கி போகணும். நீங்க வந்து இந்த முட்டாள்தனமா இந்த உலகத்துல இருக்கிற அந்த ஐயர் இந்த ஜோஷியர் இதுல போனீங்க, இந்த சுவாமி கும்பிடு அந்த சுவாமி கும்பிடு, அவங்க சொன்னாங்க இந்த பூஜை செய், அதுல எல்லாம் போனீங்கன்னா ஒரு பலனு கூட கிடையாது. கோவில் போகணும் நிச்சயமா, ஏன்னா நம்ம தர்மம் அது. நாம வந்து ஜஸ்ட் போனோம். ஆனா பிச்சை கேட்கறதுக்கு போக கூடாது. எனக்கு இது வேணும் கடவுள், அது வேணும் கடவுள், நோ. ஜஸ்ட் நீங்க அது ஒரு நமக்கு ஒரு நல்ல பிராக்டிஸ். நாம வந்து நம்ம தீர்த்த கஷேத்திரம் எல்லாம் போகணும். இப்ப நீங்க இந்தியால இருக்கிறீங்க, இப்ப என்ன நிறைய பேருக்கு வந்து சில பேர் ஓகே யங்ஸ்டர் எல்லாம் வேலை செய்யறாங்க, சில ரிட்டையர் ஆன பீப்புள் எல்லாம் வீட்டுல இருக்காங்க, போய் எல்லாமே பார்க்கல. இல்ல நம்ம இந்தியால எவ்வளோ ஹோலி பிளேசஸ் இருக்கு. ஹோலி பிளேஸ்னா என்ன, சின்ன சின்ன கோவில் கிடையாது, ரோட் சைட்ல எவனோ கட்டினதெல்லாம், அதெல்லாம் ஹோலி கிடையாது. அதுல போனீங்கன்னா அந்த கல்லுல கடவுள் இல்லைங்க. கடவுள் எங்க இருக்காரு? இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன், இப்ப நீங்க ராமேஸ்வரம் போங்க, அங்க இருக்கிற ஈஸ்வரன் யாரு வச்சது? ஸ்ரீ ராமச்சந்திரர் விஷ்ணு அவரு ஸ்தாபனை பண்ண லிங்கம் அது. அதுலதான் கடவுள் இருக்காரு. அதுக்குதான் அது தீர்த்த கஷேத்திரம் சொல்றது. அதுதான் சொல்வோம். நம்ம வந்து 50 வயசு ஆனதுக்கு அப்புறம் நம்ம தீர்த்த யாத்திரை போவோம். அந்த காலத்துல எல்லாம் சொல்லுவாங்க, இனிமேல் எனக்கு முடிஞ்சு போச்சு என்னோட கடமைகள், நான் எல்லாம் விட்டுட்டு நான் தீர்த்த யாத்திரை போவேன். ஏன் சொன்னாங்க இந்த வார்த்தை? ஏன்னா அங்க போனாதான் நம்ம பாவத்தெல்லாம் கழிக்கலாம். நமக்கு வந்து புண்ணியம் வரும், கடவுளை நோக்கி போற ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதுதான் ஹோலி பிளேஸ். அங்க வந்து எத்தனை மகா ரிஷிஸ் குருகளோட காலடி பட்டிருக்கு.
அதுதான் போகணும். நீங்க இதெல்லாம் தான் பார்க்கணும். பனாரஸ் போகணும், விருந்தாவன் போகணும். எவ்வளோ அழகழகான இந்த மாதிரி எவ்வளோ ஹோலி பிளேசஸ் இருக்கு. ஏன் நீங்க சேர்த்து வச்ச பணம் எல்லாம் போய் யாருக்கு கொடுக்கணும்? எடுத்து செலவு பண்ணுங்க. போய் இந்த மாதிரி கோவில் குளமா போய் பாருங்க. அதுல புண்ணியம் வரும் உங்களுக்கு. மத்ததெல்லாம் எதுக்கு போகணும்? நான் போய் இதுல செய்யறேன், அந்த செய்யறேன், நான் என்னென்னமோ செய்யறாங்க இன்னைக்கு. வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட். இந்த மாதிரி புண்ணியம் சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அந்த புண்ணியம் எல்லாம் கழிக்கும். அதுதான் முக்கியம். ஆனா உங்களால முடிஞ்சது 4 பேருக்கு தானம் செய்யணும். தானம் தர்மம் செய்யணும்னு ஏன் சொல்லிருக்காங்க இந்த வார்த்தை எல்லாம்? என்னைக்காச்சும் நீங்க யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? தெரியாதே. மூட நம்பிக்கையோட வாழ்ந்தாச்சு. அது இல்லாம நம்ம பெரியவர்கள் எப்படி அவங்க கிரீடியா இருந்தாங்கன்னா, அந்த பேராசோட இருந்தாங்கன்னா அதுவும் நமக்கு வந்துடும். அந்த அவங்களோட ஸ்வபாவம் கூட நமக்கு ஒட்டிடும். நம்ம நல்ல ஸ்வபாவம் கொண்டு வரணும். அந்த நல்ல ஸ்வபாவங்கள் நம்ம பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். நம்ம பேர பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். 4 பேர் இருக்கிற இடத்துல அந்த நல்ல ஸ்வபாவங்கள்ல அவங்கள பரிவர்த்தனை செய்யணும். அதுதான் நம்ம லட்சியம் இருக்கணும். சோ இன்னைக்கு நாங்க இந்த ஸ்டாப் பண்ணலாம். அடுத்த லெசன் 45ல இருந்து கண்டினியூ பண்ணலாம். சரிங்களா? நன்றி, வணக்கம். Thank you for joining the Bhagavad Gita Satsang, the song of divine in Tamil. Have a good day, good evening to you all. God bless. Recording stopped. Thank you. Nandri, Nandri, auntie. Thank you.